Hi friends, NEET 2024 examinations முடிஞ்சிருச்சு. பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதி வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் கேட்டுக்குங்க. ஓகேயா, பெட்டரா, நல்லா எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸாக விருப்பப்பட்டால் இன்றைக்கி ஆன்சர் கீ செக் பண்ணட்டும். நீங்கள் அவங்கள கம்பல் பண்ணாதீங்க. 1 or 2 days அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள விட்டுருங்க. ஏன்னா பயங்கரமான ஸ்ட்ரெஸ், அந்த எக்ஸாம் ஃபியர், இதிலேருந்து இப்போ தான் அவங்க ரிலீஸ் ஆகி வெளியே வரணும். எப்படி நம்ம உடம்புக்கு காயப்பட்ட மருந்து போட்டுக்கிறோமோ அதே போல தான் அவங்களுக்கு மனசு அடிபட்டு இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்னால ரொம்ப நசுங்கி போயிருக்கு. அது நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் நம்ம கொடுக்கணும். 1 or 2 days கழித்து அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்களா விருப்பப்பட்டால் இன்றைக்கி ஆன்சருக்கே அவங்க செக் பண்ணட்டும். இல்லையா அவங்கள 1 நாள் 2 நாள் டைம் எடுத்துக்க சொல்லி அதுக்கப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ண சொல்லுங்கள். உடனே அவங்கக்கிட்ட போய் ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. அதே போல் மாணவர்கள் இப்போ இன்றைக்கி எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு வராங்கன்னா பேரண்ட்ஸ் அவங்க கூடவே இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்களோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு உணர்த்துங்க. ஒரு மாணவராக, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒரு குழந்தையா உங்களுக்கு அவங்க எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீட் எக்ஸாம்ங்கிறது அவங்க லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். நீட் இஸ் நாட் லைஃப். ஏதோ இவ்வளோ நாள் திட்டி இருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் அவங்க நீட்டில் நல்ல மார்க் வாங்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு கண்டிப்போட பேரண்ட்ஸ் நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தி அவங்கள நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி எதுனாலும் பார்த்துக்கலாம். நமக்கு நல்ல ஸ்கோர் வந்ததுன்னா எம்பிபிஎஸ் சேரலாம். ஒருவேளை தேவையான அளவுக்கு ஸ்கோர் வரலன்னா ரிப்பீட் பண்ணுறதா, பிடிஎஸ் சேர்றதா, செல்ஃப் ஃபினான்ஸ் அந்த சீட்டில் சேர்றதா, இல்லை ஃபாரினில் கூட எம்பிபிஎஸ் போகணுங்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி போகலாமா, என்ன பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத உட்காந்து அன்பாக அக்கறையாக குழந்தைங்க கிட்ட பேசுங்க. அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் நம்ம நீட் எக்ஸாம் 2024 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஜூன்லேயே 3rd வீக்லேயோ 4th வீக்லேயோ நமக்கு கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். ஆல் இண்டியா கோட்டா முதல்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு தொடர்ந்து 1 வீக்லேயே ஸ்டேட் கோட்டாவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே நம்மக்கிட்டேருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பாக, கண்டினியூஸாக யூடியூப்லேயே. ஸோ இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் உங்ககிட்ட வச்சுக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, மாணவர்களே, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே இந்த நாட்டுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அசெட். நீட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். 1,55,216 பேரில் 6,000 பேருக்கு தான் கவர்மெண்ட் சீட்டுன்னு கிடைக்க போகுது. நம்ம அதனால் ஒன்றும் ஒரி பண்ணக்கூடாது. நமக்கு கிடச்சி சீட்டு கிடச்சதுன்னா கடவுள் புண்ணியத்தில் சீட் கிடச்சா ஜாயின் பண்ணி படிக்கிறோம். கிடைக்கலன்னா மற்ற வழிகள், நல்ல வழிகள் என்ன, மற்ற சிறந்த வழிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிப்பீட்டர் கோர்ஸ் பண்ணலாம், ரீரிப்பீட்டர் பண்ணலாம், அல்லது வேறு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கலாம். நம்ம தயவு செய்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போது நம்ம அமைதி காக்கணும். நம்ம நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும் மனசில் ஓடணும். கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, அதெல்லாம் வீடியோ நாங்கள்லாம் போட ஆரம்பிச்சிடுவோம். அதெல்லாம் பார்த்து பேனிக் ஆகக்கூடாது. நமக்கு எதுவுமே எப்போவுமே பொறுமையாக இருந்து நம்ம என்ன ஆக்சுவலாக நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவசரமே படக்கூடாது. வாழ்க்கையில் எப்போவுமே பொறுமை, விடாமுயற்சி, இந்த 2 தான் நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். நம்மளை ஒரு வெற்றியாளராக, சாதனையாளராக மாற்றும். அதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் முடிவு எப்படி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு இருக்கணும். நீட் 2024 எக்ஸாம் முடிவடைஞ்சிருச்சு. மாணவர்கள், பெற்றோர்கள் இனிமே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஏன்னா குழந்தை காலேஜ் போகக்கூடிய ஏஜுக்கு வந்துட்டான். பெற்றோர்கள் குழந்தைங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான முறையில் அணுகுமுறை செஞ்சு அவங்கக்கிட்ட எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சேர விரும்புகிறாங்க, எந்த மாதிரியான காலேஜ் சூஸ் பண்ண விரும்புகிறாங்க, ரிசல்ட் எப்படி வரும், இது எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக அன்போடு தான் இனிமேல் மாணவர்கள்கிட்ட பெற்றோர்கள் அணுகணும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நான் உங்ககிட்ட வச்சுக்கிறேன். ஒவ்வொரு மாணவரும், ஒவ்வொரு குழந்தையும் நமக்கு முக்கியம். ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்குமே அவங்கவுங்க குழந்தை தான் உலகம். இதை மாணவர்களும் புரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி மாணவர்கள்கிட்ட அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் இனி நம்ம என்ன 2024 2025 பண்ண போகிறோம், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். எப்படி அப்ளிகேஷன் போடுறது எல்லாமே. அதே போல் அக்ரிகல்ச்சர், வெட்னரி, இந்த மாதிரி ஆயுஷ் கோர்சஸ், எல்லா கோர்ஸுக்குமே டீட்டெயில்ஸ் போட்டு அதுக்கு சம்மந்தமான கல்லூரிகளோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ தட் தொடர்ந்து ஒரு கெரியர் கைடன்ஸ் மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களே, பெற்றோர்களே எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. நடந்தது, நடப்பது, நடக்க போகுது அனைத்தும் நன்மைக்கே. தேங்க்யூ.